ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஷிபா ஸ்விங் மிஷின் சைதாப்பேட். இவங்களுக்கு வந்து 3 பிரான்ச் இருக்குங்க. மொத்தம் 3 கடை. அதில் பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டில் அங்கே ஒரு கடை இருக்குது. அது சர்வீஸ் அண்டு ஷோரூமு. இது ஒன்லி ஃபார் த ஷோரூம், சர்வீஸ் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷினும் இங்கே வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். சேர்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூவே வந்து உங்களுக்கு சின்ன மிஷின் ஃபுல்லாகவே லைன் அடிக்க வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் மேட் ஃபுல்லாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்ஸ் பிரதர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உஷாவோட பிராண்டடு நிறைய மிஷின்ஸ் டேபிள் டாப் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மிஷினில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம மேடம் கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம், உங்கள் குட் நேம் சொல்லுங்கள். மேம் முனிதா. ஓகே மேம். இந்த இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக ஒரு சின்ன மிஷின் வாங்குகிறோம் மேம். நம்ம சின்ன மிஷின்னா இப்போ பேசிக்காக ஒன்றுமே தெரியாது மேம். இப்போ தான் கற்றுக்க போகிறாங்க கிளாஸு. அவங்க வந்து பேசிக்காக மிஷின் வாங்கினா எந்த மிஷின் சஜஷன் பண்ணுவீங்க? வீட்டு யூஸ்க்காக மட்டும். டேபிள் டாப் பார்க்கலாம். ஸ்பேஸ் வந்து ஓகே. ஆனால் டிசைன் 21 டிசைனா? ஓ, 21 டிசைன் இருக்குது. ஓ, டாப் லோடர்னால. ஓ, ஓகே ஓகே. பாபின் கேஸ் ஸ்டெப்னால மேலே பாபின் வந்து ஈஸியாக சுற்றிக்கலாம். ஓகே மேம். வாரண்ட்டி எவ்வளோ வருஷம் மேம்? இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்கு. குவாலிட்டி பாடி வந்து உள்ள மெட்டல் தான் இல்லை? உள்ள பாடி வந்து மெட்டல் தான். இது வந்து ஷட்டில் ரைஸ் பார்க்கலாம் மேம். ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாபின் கேஸ் எப்படி பார்க்கலான்னு. ஓ, ஆக்சுவலி பாபின் கேஸு நம்ம மிஷின் மாதிரி தான் வருது இல்லை? அது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாபின் கேஸு நம்ம நார்மல் டைப்பில் தான் வருது. ஆனால் இந்த கேஸ் வந்து எடுக்கலாம் மேம். ஆனால் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் கட்டாக இருக்குது, தெரியுதா? நம்ம நார்மல் கேஸ் போட முடியாது. நார்மல் கேஸ் போட்டிங்கன்னா ஊசி கண்டிப்பாக உடையும் இல்லையா? அதனால வந்து கேஸ் வந்து நம்ம உஷாவோட ஒரிஜினல் கேஸ் தான் போட முடியும். வாங்க வாங்க காய்ஸ். இந்த மிஷினில் என்னென்ன ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினில் வந்து சாரீ பீக்கோ, நார்மல் ஸ்டிச் மட்டும் கிடையாது, சாரீ பீக்கோ பண்ணிக்கலாம், பிளைண்ட் ஹெம்மிங் பண்ணிக்கலாம், அப்புறம் டைனிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஸ்மோக்கிங் பண்ணிக்கலாம், எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். A to Z ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பட்டனும் அடிச்சுக்கலாம், காஜாவும் கட்டிக்கலாம். அப்போ இந்த அளவுக்கு பெனிஃபிட்டான மிஷினை நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும். சில பேர் சொல்வீங்க, நீங்கள் என்னங்க இவ்வளோ வேலை சொல்கிறீங்களே, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உஷா பிராண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கே வந்து இந்த மிஷினை எப்படி ஒர்க் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா உஷா அல்லூர் டீலக்ஸ். இதிலே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. என்னென்ன மாடல் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. இதிலே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டேபிள் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. வாங்க இப்போ வந்து வேறு மிஷின்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. டேபிள் டாப்பில் நான் சொன்னேன் உஷா அல்லோ டீலக்ஸ், இது தான். அது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் மேஜிக். இதெல்லாம் வந்து 57 டிசைன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஸ்டிச் ப்ளஸ்ஸு உஷாவில் 35 டிசைன் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 21 டிசைனு எக்ஸ்டன் டீலக்ஸ். அது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. சரி, இது எல்லாமே வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இடம் இல்லை, பை சான்ஸ் நான் ஃபாரினில் போய் தைக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அழகாக சூட் கேஸ் உள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரதர் மாடல்ஸு, இம்போர்ட்டடு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் மாடல்லேருந்து லோவஸ்ட் பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. ஹைடெக் மாடல் DS 1300 வரைக்கும் இருக்குது. டேபிள் டாப்பு கிட்டத்தட்ட 130 டிசைன் வரைக்கும் அடிக்கும். ஓகே, இப்போது நீங்கள் வந்து எனக்கு அந்த ரேட்டில் வேணாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நான் வந்து வீட்டுக்கு வந்து தைக்க போகிறேன், ஆனால் வந்து எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் மிஷின் அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சின்ன மிஷினாக வீட்டில் போட்டு எனக்கு இடம் இருக்குது வீட்டில் நான் போட்டு தைச்சிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஷிபா ஸ்விங் மிஷினில் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேலே இருக்கும். இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷின்ஸு. இது எல்லாமே வந்து பவர் மிஷின்ஸ், எல்லாமே எலக்ட்ரானிக் போர்ட்ஸு. இதுக்கு எல்லாமே வாரண்ட்டி இருக்குது. பாருங்க என்னென்ன மிஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜூசி இருக்குது, சுகி இருக்குது, ஜெம்சி இருக்குது, அண்டு சிங்கர் இருக்குது. இதில் உஷாவும் இருக்குது.
இந்த பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 3 வருஷம் வாரண்ட்டி வரும், இதுக்கு 1 வருஷம் வாரண்ட்டி. இதுக்கு வந்து எல்லாமே வாரண்ட்டி பேசிக் மட்டும் சார் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவார் என்னென்ன இந்த மிஷின் வந்து எவ்வளோ வாரண்ட்டின்னு சொல்லிடுவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் இல்லாமல் பெடலிங்கில் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து மோட்டரும் போட்டுக்கலாம், வேணும் அப்படின்னா பெடலிங்லும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாரோட பிராண்டு, ஷீபான்ற பிராண்டு, அவரே வந்து மேக் பண்ணது. இது வந்து ரிக்ஸுன்னு ஒரு மாடலு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஷீபா அம்பர்லா மிஷினு. இது உஷா. ஏன் இவங்கெல்லாம் கவர் போட்டு வச்சுருக்குறாங்க தெரியுமா? டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா கடை வந்து ரோட் சைடில் இருக்கிறனால நம்ம வந்து ஓவர் டஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஃபுல்லாக பக்காவாக பேக்கிங்கோடு இருக்கும். கடையோட லுக்கிங் மட்டும் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கரிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு மிஷின் வியூ தான் தெரியும். மிஷினோட நாலேஜ் தெரியணும் அப்படின்னா ஈஸியாக பார்த்து நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கூட, சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்னென்ன மிஷின் கரெக்டாக இருக்கும், நமக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க.